பாவக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ளூடிங் இந்த குளோரோஜெனிக் ஆசிட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கம்மி பண்ணி ஹெச்டிஎல் அப்படிங்கிற அந்த நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி கொடுக்குது. அண்ட் ஃபேட் மெட்டபாலிசமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி தருது. இதை தாண்டி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடற்புழு இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீக்கிறதுக்கும் சரி, அல்சர் சரி பண்ணுறதுக்கு, இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து பாவக்காய் நமக்கு நல்லது செய்யுது. அதே சமயம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரேடியாக நீங்கள் வந்து ரெகுலராக நிறையா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சில பேருக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சில மெடிகேஷன்ஸில் இருக்கீங்க, குறிப்பாக வந்து இந்த சுகருக்கு எடுக்கிற மெடிசன்ஸ், அதோடு சேர்த்து நீங்கள் இதையும் எடுக்கும்போது அது வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணலாம் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ். ஸோ எப்போவுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும்.